ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரோக்ராமில் இந்த வீக் ஆசி கிவி பேரில் ப்ரைஸ் எப்படி பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஹைப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்மெண்ட்டில் எஃப்விஜி பற்றி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. இந்த வீக் ஆசி கிவி சார்ட்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார சார்ட் ரிவ்யூவில் ஆசி கிவி பாரில் ஜூன் 22 திங்கட்கிழமை நடந்த ஒரு அழகான பாக்ஸ் பிரேக் அவுட் செட்டப்பை பார்க்க போகிறோம். இந்த மூவின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் பாக்ஸ் பிரேக் அவுட் ஆனதோடு மட்டும் நிற்கவில்லை, அதற்கு பிறகு ஒரு கிளாசிக் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனையும் கொடுத்தது. அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பிறகுதான் மார்க்கெட் நல்ல மொமெண்டத்துடன் மேலே நகர்ந்தது. அந்த பாக்ஸ் எப்படி உருவானது, பிரேக் அவுட் எங்கே நடந்தது, ரீடெஸ்ட் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தது, இந்த முழு மூவையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க சார்ட்டுக்குள் போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் இதே ஆசி கிவி சார்ட்டில் ஒரு ஆப்டிமம் ட்ரேட் என்ட்ரி செட்டப்பை பார்த்தோம். அந்த ஒரே செட்டப் கிட்டத்தட்ட 50 பிப்ஸ் மூவை கொடுத்தது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இன்று நாம் பார்க்க போகும் இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் அதே மூவின் தொடர்ச்சிதான். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பார்த்து விடுங்கள். சரி, இப்போ இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. பொதுவாக மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுத்த பிறகு உடனே அதே வேகத்தில் போகாது. பெரும்பாலும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வருவதற்கு முன்பு கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆகும். இந்த சார்ட்டிலும் அதேதான் நடந்திருக்கிறது. முந்தைய 50 பிப்ஸ் மூவுக்கு பிறகு பிரைஸ் ஒரே ரேஞ்சுக்குள் கன்சாலிடேட் ஆக ஆரம்பித்தது. அந்த கன்சாலிடேஷன் தான் அடுத்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அடித்தளம் அமைத்தது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட். நாம் எதிர்பார்த்தது போல பிரைஸ் ரிட்ரேஸ் ஆகவில்லை, அதற்கு பதிலாக ஒரு பாக்ஸ் பேட்டர்னை உருவாக்க ஆரம்பித்தது. கவனித்து பாருங்கள், பிரைஸ் மேல் பவுண்டரியையும் கீழ் பவுண்டரியையும் திரும்ப திரும்ப டச் செய்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள் நகர்கிறது. இப்படிப்பட்ட கன்சாலிடேஷன் பெரும்பாலும் ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட்டுக்கான முக்கியமான க்ளூவாக இருக்கும். அடுத்ததாக இந்த பாக்ஸ் எப்படி பிரேக் ஆனது என்று பார்க்கலாம். சரி, இந்த பாக்ஸை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தபோது அன்றைய நியூயார்க் செஷனில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. பிரைஸ் பாக்ஸின் மேல் பவுண்டரியை வலுவாக பிரேக் செய்து பை சைட் பிரேக் அவுட்டை கொடுத்தது. இதன் அர்த்தம் பயஸ் மார்க்கெட்டில் ஆக்டிவாக என்டர் ஆகிறார்கள் என்பதற்கான முதல் கன்ஃபர்மேஷன் கிடைத்தது. ஆனால் ஒரு நல்ல ட்ரேடர் பிரேக் அவுட்டை மட்டும் பார்த்து உடனே என்டர் ஆக மாட்டார். அடுத்தது என்ன நடந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நான் பிரேக் அவுட் வந்த உடனே ட்ரேடில் என்டர் ஆகவில்லை. பொறுமையாக ஒரு ரீடெஸ்டுக்காக வெயிட் பண்ணினேன். எதிர்பார்த்தது போலவே பிரைஸ் மீண்டும் அந்த பிரேக் அவுட் லெவலுக்கு வந்து ஒரு அழகான ரீடெஸ்ட் கொடுத்தது. அதற்கு பிறகு பையர்ஸ் மீண்டும் கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டார்கள். பிரைஸ் மீண்டும் மேலே நகர ஆரம்பித்தது. இதுதான் ஒரு கிளாசிக் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் செட்டப். இப்படிப்பட்ட கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது ட்ரேடில் நம்பிக்கையுடன் என்டர் ஆக முடியும். சரி, இப்போ ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போம். வாவ், பாருங்க எவ்வளவு அழகாக பிரைஸ் மேலே நகருகிறது. வாவ்! இப்போ இந்த முழு செட்டப்பையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். முதலில் ஒரு தெளிவான பாக்ஸ் பிரேக் அவுட், அதற்கு பிறகு ஒரு கிளீன் ரீடெஸ்ட், அதன் பிறகு ஒரு சூப்பரான இம்பல்ஸ் மூவ். ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் எப்படி இருக்குமோ அப்படியே இந்த சார்ட்டில் அமைந்திருக்கிறது. இந்த இம்பல்ஸ் மூவ் சுமார் 25 பிப்ஸ் லாபத்தை கொடுத்தது. பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் எப்படி
இருக்குமோ அப்படியே இந்த சார்ட்டில் அமைந்திருக்கிறது. பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அதற்கு பிறகு ஒரு வலுவான இம்பல்ஸ் மூவ். அதனால்தான் கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவது நமக்கு நல்ல என்ட்ரியையும் அதோடு அதிக நம்பிக்கையையும் கொடுக்கிறது. இப்போ இந்த சார்ட்டையும் நம்ம டெக்ஸ்ட் புக் நோட்ஸையும் ஒன்றாக ஒப்பிட்டு பாருங்கள். இரண்டிலும் பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். அதனால்தான் டெக்ஸ்ட் புக் சொல்லும் விதத்தில் ரீடெஸ்டில் பை என்ட்ரி எடுத்திருந்தால் இது ஒரு க்ளீன் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேடாக அமைந்திருக்கும். அதாவது நாம் ரிஸ்க் செய்ததை விட 2 மடங்கு ரிவார்டுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ட்ரேட்ஸ் தான் நீண்ட காலத்தில் ஒரு ட்ரேடரை தொடர்ந்து லாபத்தில் வைத்திருக்கும். உண்மையிலேயே இது ஒரு அழகான ட்ரேட் இல்லையா? இன்னைக்கு சார்ட் ரிவ்யூ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் கோ டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்மெண்ட். வணக்கம் ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணிக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கான்செப்ட் தான் ஃபேர் வேல்யூ கேப் அல்லது FVG. பலருக்கும் தெரியாமல் இருக்கும் இந்த ஹிடன் கேப்ஸ் தான் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் விட்டு செல்லும் தடயங்கள். இன்று இந்த FVG எப்படி வேலை செய்கிறது என்பதை எளிமையாக பார்க்கலாம். மார்க்கெட்ல பெரிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கள் தான் முதலில் நகர்வை உருவாக்குகின்றன. அவர்களோட பெரிய அளவில் வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ சார்ட்டில் சில மறைவு இடைவெளிகள் உருவாகின்றன. இந்த தடயங்களை கண்டுபிடித்து பயன்படுத்துபவர்களே ஸ்மார்ட் ட்ரேடர்கள். FVG-ஐ கண்டுபிடிக்க 3 கேண்டில்களின் அமைப்பை பார்க்க வேண்டும். முதல் கேண்டில் சாதாரண நகர்வை காட்டும். இரண்டாவது கேண்டில் மிகப்பெரிய வேகமான நகர்வை குறிக்கும். மூன்றாவது கேண்டில் அதற்கு பிறகு உருவாகும். முதல் மற்றும் மூன்றாவது கேண்டில்களின் விக்ஷுவலுக்கு இடையில காலி இடம் இருந்தால் அதுவே ஃபேர் வேல்யூ கேப் ஆகும். ஒரு சாலையில் பெரிய குழி உருவானதை நினைத்துப் பாருங்கள். அதை சரி செய்யாமல் விட்டால் ஒரு நாள் அது நிரப்பப்படும். அதுபோலவே பிரைஸ் சார்ட்டில் உருவாகும் FVG-களும் ஒரு வகையான குழி போன்றவை. விலை பின்னர் திரும்பி வந்து அந்த இடத்தை நிரப்ப முயற்சிக்கும். பெரும்பாலான நேரங்களில் மார்க்கெட் நேராக ஒரு திசையில் செல்வதில்லை. அது முதலில் உருவான ஃபேர் வேல்யூ கேப் பகுதிக்கு திரும்பி வந்து அந்த இடத்தை நிரப்பும். அதன் பிறகுதான் மீண்டும் தனது ஆரம்ப திசையில் பயணத்தை தொடரும். இதுவே FVG-இன் முக்கியமான பலம். மார்க்கெட் ஏன் திரும்பி வருகிறது? காரணம் நிறைவேறாத ஆர்டர்கள். விலை மிக வேகமாக நகரும்போது பல பை மற்றும் செல் ஆர்டர்கள் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கும். அவை அந்த FVG பகுதிகளில் காத்திருக்கும். அந்த ஆர்டர்களை நிறைவேற்ற மார்க்கெட் மீண்டும் அந்த பகுதிக்கு திரும்புகிறது. FVG ஒரு லிக்விடிட்டி மேக்னெட் போல செயல்படுகிறது. நிறைவேறாத ஆர்டர்கள் இருக்கும் இந்த பகுதிகள் லிக்விடிட்டி பூல்களாக மாறுகின்றன. அதனால மார்க்கெட் இயற்கையாகவே அந்த பகுதிகளுக்கு ஈர்க்கப்பட்டு சென்று அங்கு இருக்கும் லிக்விடிட்டியை எடுத்துக்கொள்கிறது. FVG-ஐ பயன்படுத்தி ட்ரேட் செய்ய முதலில் விலை அந்த கேப் பகுதிக்கு திரும்பி வருவதற்காக காத்திருக்க வேண்டும். அங்கு கன்ஃபர்மேஷன் கிடைத்த பிறகு மார்க்கெட் மீண்டும் அதன் ஆரம்ப திசையில் நகரத் தொடங்கும் போது என்ட்ரி எடுக்கலாம். இது அதிக ப்ராபபிலிட்டி கொண்ட ஒரு அணுகுமுறையாகும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் FVG பெரும்பாலும் ஒரு முறை மட்டுமே செயல்படும். கேப் முழுமையாக நிரப்பப்பட்ட பிறகு அதே பகுதிக்கு விலை மீண்டும் வந்தாலும் முன்பைப் போல வலுவான எதிர்வினை கிடைக்காமல் இருக்கலாம். எனவே புதிய FVG களை அடையாளம் காண்பது அவசியம். முடிவாக ஃபேர் வேல்யூ கேப் என்பது மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு மார்க்கெட் கான்செப்ட். அதன் பின்னால் இருக்கும் லாஜிக்கை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் உங்கள் ட்ரேடிங் முடிவுகளை மேம்படுத்த முடியும். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. உங்கள் ட்ரேடிங் பயணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சார்ட் ரிவ்யூ அண்ட் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் செக்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். See you in next video. Bye. Please like, share and subscribe.